எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஆயிரக்கணக்கான பேரோட ஆசை ஒரே ஒரு விஷயத்தின் மேல இருக்கும்போது இந்த ஈர்ப்பு விதி எப்படி வேலை செய்யும்? ஆ, இப்போ ஒரு சிக்கலான இடத்துக்கு வரும். ஆமா. இங்க தான் ஜி கண்ணனோட அடுத்த வாதம் இந்த விதியை இன்னும் ஆழமா கேள்வி கேக்குது. ஆமா, இதுதான் இந்த விதியோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பாக்குற கேள்வி. அந்த உதாரணத்தை சொல்லுங்களேன். ஒரு பிரபலமான நடிகைய ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ம் ஈர்ப்பு விதிப்படி அவங்க எல்லாரும் அந்த நடிகையை கல்யாணம் பண்ணாத மாதிரி உணர்ந்து முழுசா நம்பினா எல்லார் ஆசையும் எப்படி நிறைவேறும்? அது சாத்தியமா? சாத்தியமே இல்ல. இது அந்த விதியோட ஒரு பெரிய ஓட்டைய தெளிவா காட்டுது இல்லையா? இது ஒரு எளிமையான ஆனா மிக சக்தி வாய்ந்த கேள்வி. இந்த ஒரு உதாரணமே அந்த விதியோட வரம்புகளை அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டுது. ஏன்னா நிஜ உலகம் போட்டி நிறைஞ்சது. ஆமா. ஒரு அரசாங்க வேலைக்கு 100 பேர் விண்ணப்பிச்சா ஒருத்தருக்கு தான் அந்த வேலை கிடைக்கும். ஒருத்தரோட வெற்றி மற்ற 99 பேரோட தோல்வியே அமையற சூழ்நிலையில இந்த ஈர்ப்பு விதி என்ன பண்ணும்? என்ன பண்ணும்?